Hi, welcome to the squad. This is Kodaivo. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், C++ ஃபைல். சரி, நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். அதாவது இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாமே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு பைனரி ஆப்ரேட்டர்னு பார்த்துருந்தோம். ஸோ 2 ஆப்பரன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணும். ஸோ இந்த 2 ஆப்பரன்ஸை வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ணி அது ஒரு அவுட்புட் கொடுக்குது. அந்த அவுட்புட் வந்து ஒரு பூலியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பூல் டேட்டா டைப், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நம்மளுக்கு கொடுக்கும், 1 or 0 கொடுக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் இருக்குல்ல, ஒரு கண்டிஷன், அதாவது A கிரேட்டர் தேன் B அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஒரு கண்டிஷன், அப்படி தானே, இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணு, இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இதை வந்து யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ், அதாவது அந்த கோடு வந்து எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளோட இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு சின்ன இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அடல்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அடல்ட்டுன்னு சொல்லணும், அல்லது 18 வயசுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா சைல்டு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் படித்த எந்த ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வச்சும், இது வரைக்கும் படித்த நம்ம நோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சும் நம்மளால் அப்படி சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இப்படி இருந்தால் மட்டும் இப்படி சொல்லு அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து தேவை. ஸோ இந்த கீவேர்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அதுதான் வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டுமே இந்த விஷயத்தை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்பயுமே லோவர் கேஸில் தான் போடணும். ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்மால் ஐ ஸ்மால் எஃப் அப்படி தான் போடணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் போட்டிங்கன்னா எரர் வரும். ஸோ இஃப்னு போட்டுட்டு ஒரு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும். ஓகே, கண்டிஷன் நான் சும்மா எழுதுறேன், பட் ஒரு கண்டிஷன் எழுதணும். எழுதிட்டு அடுத்த லைனில் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கேக்குள்ளே நீங்கள் என்ன கோடு எழுதுனீங்கனாலும் இந்த கோடு வந்து ரன் ஆகும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா ஏஜ் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா, ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்கறது ஒரு கண்டிஷன். ஸோ ஏஜுங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கு. அது சப்போஸ் லெஸ் தென் 18 இருந்தால் மட்டுமே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு CO ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ அதை ரன் பண்ணுறேன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரணும், ஒன்றுமே வரல. எதனால் வரல அப்படின்னா, ஏஜ் வந்து லெஸ் தென் ஆர் 18 இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் ஏஜ் வந்து நம்மளுக்கு 24 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஜ் லெஸ் தென் 18 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இது வந்து அவுட்புட்டாக என்ன கொடுக்கும்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த இஃபோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, யூ ஆர் அ சைல்டு அப்படிங்கிறது, அது வந்து பிரிண்ட் ஆகலை. அதை தாண்டி வேறு எந்த கோடும் இந்த ஃபைலில் இல்லை. ஸோ அதனால் வந்து அவ்வளோதான், எக்ஸிட் ஆகிடுச்சு, வேறு எதுவுமே ரில் ஆகலை. சப்போஸ் இது 24க்கு பதிலாக 14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா இதே ப்ரோக்ராம் யூ ஆர் அ சைல்டு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இந்த இஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேராந்தசிஸ்க்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு கம்பேரிசனோ இல்லை ஏதோ ஒரு கண்டிஷன், 99% அது வந்து ஒரு கம்பேரிசனாக தான் இருக்கும். கம்பேரிசன் வந்து டிரெக்டாக அந்த கம்பேரிசன் எக்ஸ்பிரஷனே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட இப்போ ஏஜ் லெஸ் தென் 18 கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பூலியன் டேட்டா டைப் வச்சு அந்த பூலியன் டேட்டா டைப்போட வேரியபிளை கூட நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இப்போ வந்து பூல் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அடல்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன், இல்லை இஸ் சைல்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் சைல்டு இஸ் ஈக்குவல் டு, அதுக்கும் இந்த மாதிரி நம்மளால ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த இஸ் சைல்டை இங்கே நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம். இதுவுமே வந்து சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது.
இதுவுமே பார்த்தீங்கன்னா யூஆர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூலியன் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் பூலியன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் இது தேவையில்லாத ஒரு வேரியபிள் தானே, தேவையில்லாத மெமரி தானே. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே டேரெக்டாகவே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் கம்பேரிசன் எக்ஸ்பிரஷனே இங்கே கொடுத்துடலாம். யூஆர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எப்போனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப மட்டுமே. சப்போஸ் இந்த இடத்துல நான் 1ன்னு டேரெக்டாக கொடுத்துட்டேன் அல்லது ட்ரூன்னு டேரெக்டாக கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயா இருந்தாலும் அது யூஆர் சைல்டுன்னு சொல்லும். நான் இங்கே வந்து 54 வயசுன்னு சொல்லி கொடுக்குறேன், ஏஜ் வந்து 54, ஆனாலும் இங்கே வந்து யூஆர் சைல்டு அப்படின்னு தான் சொல்ல போகுது. ஏன்னா நம்ம வந்து ஏஜுங்கிற ஒரு ஃபேக்டரை இங்கே கன்சிடர் பண்ணாமல் டேரெக்டாக இஃப்ல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வந்து இது முடிவெடுக்கும். ஸோ இப்போ ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் ஆகி ட்ரூன்னு வந்துச்சுன்னா மட்டும் இந்த யூஆர் சைல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இஃப். ஸோ இந்த கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா யூஆர் சைல்டு அப்படின்னு சொல்லு. இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 54ன்னு வச்சிருக்கோம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டும் வரல. ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஏஜ் லெஸ் தென் 18ங்கிற கண்டிஷன் ட்ரூவாக ஆச்சு அப்படின்னா இது பிரிண்ட் ஆகுது. இல்லை அப்படின்னா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது இல்லை. ஸோ அந்த ஒன்றுமே ஆகிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ண வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் யூஆர் அன் அடல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்ஸை வந்து நம்மளால ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இஃப்க்கு அடுத்து எல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம இங்கிலீஷில் இருக்கிற நார்மல் இஃப் அண்ட் எல்ஸ் அப்படிங்கிற வேர்டு தான். டூ திஸ், இஃப் நாட் டூ தட். ஓகே, அந்த இஃப் நாட்டுக்கு பதிலாக எல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த எல்ஸுங்கிற வார்த்தை தான் இஃப் ஆர் எல்ஸ். இஃப் நடந்துச்சு, அந்த கண்டிஷன் இஃப்ல இருக்கிற கண்டிஷன் நடந்துருச்சுன்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்படி நடக்கலைங்கிற பட்சத்தில், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிற பட்சத்தில் இந்த எல்ஸ் கோடு வந்து ரன் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், சி அவுட்ல யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாங்க் டெர்மினல், பிளாங்க் அவுட்புட் ஸ்க்ரீன் காட்டிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் காட்டுது. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இஃப் நடக்கும். இஃப்க்குள்ளே இருக்கிற அந்த செட் ஆஃப் லைன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன கோடு கொடுக்குறீங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து இஃப் எல்ஸ். இது ரெண்டுமே இல்லாமல் ரெண்டும் கட்டானா நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஃப் பார்த்துட்டோம், எல்ஸ் பார்த்துட்டோம். இந்த எல்ஸ் இஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா எல்ஸ் ஸ்பேஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். இதுவுமே ஒரு கண்டிஷன் வந்து வாங்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறேன், ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 60 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஏஜ் கிரேட்டர் தென் 60 அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுவும் ஒரு கர்லி பிரேஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே சி அவுட்ல யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஏஜ் லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா யூஆர் சைல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா இந்த மேலே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ எல்ஸ் பக்கத்துலேயே ஒரு எஃப். ஸோ மேலே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆனால் எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்ஸ் இஃப் வந்து ரன் ஆகும். ஏஜ் கிரேட்டர் தென் 60 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஏஜ் கிரேட்டர் தென் 60 இருந்துச்சுன்னா அது சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிடும். இந்த மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் வந்து லெஸ் தென் 18ம் இல்லை, கிரேட்டர் தென் 60யும் இல்லை அப்படின்னா ஃபைனலாக இந்த எல்ஸ் வந்து ரன் ஆகும். யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு வந்து சொல்லும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லுது. பட் நான் இது வயசை வந்து 64ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த எல்ஸ் இஃப் எதுக்கு அப்படின்னா ஒரு இஃப்ல இருக்கிற நம்ம கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, ஆனால் வேற ஒரு கண்டிஷன் செக் பண்ணால் மட்டுமே எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும். வேற ஒரு கண்டிஷன் செக் ஆகாமல் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எல்ஸ் இஃப்னு போட்டு இன்னொரு கண்டிஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது இல்லாமல் நீங்கள் இந்த எல்ஸ் இஃப் இல்லாமல் வெறும் இஃபே வந்து அடுத்து கொடுக்கலாம். இஃப்க்கு அடுத்து இன்னொரு இஃப் கூட கொடுக்கலாம். ஓகே, அதாவது இந்த ஏஜ் லெஸ் தென் 18 இருந்தால் யூஆர் சைல்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 60 இருந்தால் யூஆர் அ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். பட் இதில் என்ன பிரச்சனைனா இந்த இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதே மாதிரி தான் வரும்.
ஓகே, யூஆர் சீனியர் சிட்டிசன் வருது. எதனால அப்படின்னா இந்த ஏஜ் கிரேட்டர் தென் லெஸ் தென் 18ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால இது பிரிண்ட் ஆகலை. பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால இது பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இது சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே இது செக் பண்ணும். ஸோ இதுக்கு நான் எப்படி இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னா, இங்கே வந்து எல்ஸ் இஃப்ல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நான் ஏஜ் வந்து 14 அப்படின்னு வைக்கிறேன். 14 அப்படின்னா அது வந்து யூஆர் அ சைல்டு தான். ஓகேவா? ஸோ ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல யூஆர் அ சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. நம்ம இங்கே எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கிறதுனால இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். பட் நம்ம எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, மேலே இருக்கிற இஃப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை அது செக்கே பண்ணாது. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஏஜ் லெஸ் தென் 18 சொல்லி செக் பண்ணுது. ஆமாம், ஏஜ் வந்து லெஸ் தென் 18 தான். ஸோ யூஆர் சைல்டுன்னு சொல்லி எழுதிட்டு இந்த மொத்த கோடை விட்டு வெளியே வந்துடும். இங்கே வந்துடும், ரிட்டர்ன் 0க்கு வந்துடும் டைரக்டா. ஓகேவா? ஆனால் இந்த எல்ஸ் இஃப் கொடுக்காம வெறும் இஃப் மட்டும் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் பண்ணுறேன், 2 லைன் வருது பாருங்க. யூஆர் அ சைல்டு, யூஆர் அ சீனியர் சிட்டிசன். எப்படி ஒரே ஒரு தனி நபரால குழந்தையாகவும் இருக்க முடியும், வயசானவங்களாகவும் இருக்க முடியும்? வயசானவங்க வந்து குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது உண்டு தான். பட் அதை வந்து நம்ம இப்படி ப்ரோக்ராமில் காட்ட முடியாதுல்ல. ஸோ எல்ஸ் இஃப் எதுக்கு தேவைன்னா, மேலே இருக்கிற இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டுமே இந்த கண்டிஷனை செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் எல்ஸ் இஃப் தேவை. இப்போ மேலே இருக்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் ஆகலைனாலும் செக் பண்ணு, எப்படியா இருந்தாலும் இது செக் பண்ணு, மேலே இருக்க பட்சத்தில் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னா நீங்கள் இஃப் கொடுக்கலாம். பட் அது வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரியான சினாரியோஸ் வராது. நான் வந்து மெஜாரிட்டி வந்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுற மாதிரியான தருணங்கள் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிற சேம் வேரியபிளை தான் வந்து செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி தானே? ஸோ இது வந்து இஃப் வந்து ரன் ஆயிடுச்சுன்னா இந்த எல்ஸ் இஃப் எல்ஸ் ரெண்டுமே வந்து அது வந்து செக்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கண்டிஷனே செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே நீங்கள் இஃப்னு கொடுத்தீங்கன்னா அது தேவையில்லாமல் அந்த கண்டிஷனை செக் பண்ணி அது வந்து டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால ஒரே இப்போ நான் வந்து இந்த ஏஜுங்கிற ஒரே கேட்டகரி வச்சு தான் வந்து இந்த 3மே வந்து எழுதியிருக்கோம், இந்த இஃப் எல்ஸ் 3மே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்ஸ் இஃப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டுமே நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்ஸுங்கிறது மேண்டேட்ரி கிடையாது, எல்ஸ் இல்லாமே கூட ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வருது, ஏன்னா ஏஜ் வந்து லெஸ் தென் 18. பட் இந்த எல்ஸ் இல்லாமல் கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்னா, இப்போ வந்து நான் 34ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த லெஸ் தென் 18ம் சாட்டிஸ்ஃபை ஆகாது, கிரேட்டர் தென் 60யும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வராது. ஸோ இந்த எல்ஸ் வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட் எப்பயுமே வந்து கொடுக்கறது ஒரு நல்ல பழக்கம். அந்த மேலே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஓகே, ஸோ இதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய மாதிரி நம்ம வந்து இதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இஃபெல்ஸ்க்கு வந்து ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டைம் இருக்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸோட லேட்டர் போர்ஷன்ஸில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணால் கொடுக்குறேன், நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இஃபெல்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் ஹேக்கர் ரேங்க் அண்ட் மற்ற வெப்சைட்ஸில் பார்த்தாலே கூட இருக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து லைக் தி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்று இருக்குது, அதெல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காகவும் சீரியஸான ப்ரோக்ராமிங்லாம் இதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரேன். அண்ட் அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அப்போவே வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் சைடில் காட்டுச்சு அப்படின்னா அதை பப்ளிக் ஆக்குங்க அப்படின்னு சொல்லாதீங்க. டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டே தான் இருக்கும் C++, டெய்லி ஈவினிங் 7 o'clock. பட் இன்றைக்கே உங்களுக்கு எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கோடையோ பீட்டா ஸ்குவாட்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பட் நோ கம்பல்ஷன். டெய்லி ஒரு வீடியோ ஈவினிங் 7 PM கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு பார்க்கலாம். தரா.